நீங்கள் ராமேஸ்வரம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய பேர் ஹரி, என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்கள் ராமேஸ்வரம் புதுசாக வந்தீங்கன்னா எங்கே போகணும், என்ன பண்ணணும், ஆல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி சுற்றி பார்க்குற இடங்களுடைய வீடியோவும் இதில் நான் கொடுத்துருக்கேன். வாங்க அப்படியே பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற அக்னிதீர்த்த கடற்கரை. முதல்ல ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடலை நீங்கள் நீராடணும். இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் சீதை இலங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கடலில் தான் அவங்க அக்னி பரீட்சை செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ராமேஸ்வரம் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடலில் குளிக்காமல் போகக்கூடாது. நீங்கள் முதல்ல இங்கே கடலில் குளிச்சுட்டு இந்த ஈரத்தோடு தான் நீங்கள் 22 தீர்த்தமே நீராட போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், கடல் குளிச்சுட்டு நேராகவே இங்கேருந்து தீர்த்த நீராட தான் போயிடுவாங்க. அதே மாதிரி அமாவாசை டைம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஏன்னா அமாவாசை டயத்துக்கு எல்லாருமே இறந்தவங்களுக்கு அந்த தர்ப்பணம் பண்ணணும், பிண்டம் கரைக்கிறதுக்காக வருவாங்க. அதனால அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஐயர்லாம் வேணும்னா இங்கே உங்களுக்கு ஐயர் எந்த சைடுமே இருப்பாங்க. நீங்கள் அமாவாசை டைம் வந்தாலும் சரி, இல்லை மற்ற டைம் வந்தாலுமே சரி, உங்களுக்கு ஐயர் வேணும்னா இங்கே ஃபுல்லாகவே இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி போகிறதுக்கு இந்த சைடு படி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே குளிச்சதுக்கப்புறம் ஈரத்துணி கீழே போடக்கூடாது, கடலில் போடக்கூடாது. அதுக்குன்னு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடங்களில் நீங்கள் ஈரத்துணியை போட்டுருங்க. அது இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. ராமேஸ்வரம் கடல் குளிச்சுட்டு போனாங்கன்னா தன்னுடைய பழைய ட்ரெஸ்ஸில் இங்கே போட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளோட பாவம்லாம் கரைஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே எல்லா சைடு போலீஸ் பூத் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியான இனி ப்ராப்ளம் இருந்தாலும் போலீஸ் பூத்தில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த சைடு நீங்கள் படியில் கொஞ்சம் பார்த்து இறங்கி போங்க. இதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்கே தான் ஃபுல்லாகவே காலையில் டயத்தில் ஐயர்லாம் இருப்பாங்க. நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா இங்கே எல்லாமே பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் முடி எடுக்கணும், மொட்டை போடணும் அப்படின்னா இங்கே முடி எடுக்கிற இடமும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கூட முடி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய படகுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீன்பிடி படகுகள். ஸோ இதெல்லாம் மீன் பிடிக்க போகக்கூடியது. நீங்கள் சுற்றுலா படகு போகணும்னா இந்த சைடு போகணும். ஸோ நீங்கள் இங்கே தீர்த்தக்கரையிலேருந்து இந்த அக்னி தீர்த்த கரையிலேருந்து சரியாக நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைடு 2 போட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவில் கோபுரம் 4வது வீதியிலுமே எந்த வண்டியுமே அலோடு இல்லை. அதனால் நீங்கள் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் கடற்கரை போகிற பாதையில் உங்களுக்கு கவர்மெண்ட் பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் அந்த லெஃப்ட் சைடில் அங்கே இருக்கும். ஸோ அங்கே பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் வரணும். நீங்கள் மேற்கு கோபுரம் மட்டும்தான் உங்களுக்கு வண்டி நிற்கும். ஆனால் அங்கேயும் வண்டி பார்க் பண்ண முடியாது. இங்கே கடல் குளிச்சு முடிச்சுட்டு தீர்த்த நீராட அந்த சைடு தான் போகணும். உங்களுக்கு அப்படியே சொல்கிறவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ராமேஸ்வரம் கோவிலோட கிழக்கு கோபுரம், அதான் ராஜகோபுரம் சொல்லுவாங்க. நீங்கள் சாமி கும்பிட போகிறதா இருந்தால் இந்த வாசல் வழியை தான் உள்ளே போகணும். இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு மொபைல் ஃபோனு, கேமரா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. பக்கத்தில் லாக்கர்லாம் இருக்கும். ஸோ அங்கே வச்சுட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளேயே போகணும். பூஜை சாமான் வாங்கினா எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது, அதை வாங்கிட்டு கூட இங்கே போய்க்கலாம். பார்த்துங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. சரிங்களா? இங்கே காவல்துறையோட அறிவிப்பு பழையமே இருக்குது. செல்ஃபோனு, ஹேண்ட்பேக்கு, ட்ராவல் கேமரா, நகைகள், புகையில பொருட்கள் இது எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் கூட்ட டைமாக இருந்துச்சுன்னா ஸோ அங்கே உங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த சைடு லைனில் இருந்து தான் வரும். நார்மல் டயத்தில் நீங்கள் இப்படியே உள்ளே போய்க்கலாம். உள்ளே என்ட்ரன்ஸில் போலீஸ் இருக்காங்க. அதனால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. இங்கே பக்கத்துலேயே லாக்கர்லாம் இருக்கும். ஸோ லாக்கரில் நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே பூக்கடைகள், பழக்கடைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பூஜை சாமான் வாங்குறதுனா இங்கே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வடக்கு கோபுரம் போகிற வழி. அதாவது தீர்த்த நீராட போகணும்னா நீங்கள் இந்த மாதிரி லைனில் தான் போகணும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு வடக்கு கோபுரம் இருக்குன்னு வாங்க அப்படியே உங்களுக்கு அப்படி காட்டுறேன். நீங்கள் தீர்த்தம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேனுலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேனெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் 22 புண்ணிய தீர்த்த நீராட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எம்டி கேன் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தீர்த்த நீராடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நீங்கள் பிடிச்சி கொண்டு போகலாம். இதுதான் ராமேஸ்வரத்தோட பிரசாதம். இது பார்த்தீங்கன்னா வடக்கு கோபுர வாசல். இது வழியாக தான் நீங்கள் தீர்த்த நீராட போகணும். அதனால் நீங்கள் எம்டி பாட்டில் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே தீர்த்த நீராட போகும்போது கொண்டு போய்க்கலாம். இங்கே தான் 25 ரூபா அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. கையில் ஒரு டிக்கெட் மாதிரி கட்டி விடுவாங்க. அதை கட்டிட்டு போனால் தான் உள்ளே தீர்த்த நீராடಕ್ಕೆ உங்களுக்கு பெர்மிஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வடக்கு வாசல் உள்ள போனீங்கன்னா தெற்கு வாசல் வழியாக தான் வெளியே வரணும். ஸோ நீங்கள் தெற்கு வாசல் வெளியே வந்தீங்கன்னா அப்புறம் ரூமுக்கு போயிட்டு கூட நீங்கள் திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் கிழக்கு கோபுர வாசலை சாமி கும்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல். நீங்கள் வடக்கு வாசலில் தீர்த்தம் குடிக்க உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா தெற்கு வாசல் வழியாக தான் வெளியே வரணும். நீங்கள் கிழக்கு கோபுர வாசலில் உங்களுக்கு மருத்துவ மையம் கூட இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் உள்ள டாக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோவிலில் பிரசாதம் வழங்கப்படும். பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பிரசாதம் ஃப்ரீ பிரசாதம் தான். அதனால் நீங்கள் ஃப்ரீ பிரசாதம் சாமி கோயிலில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் உங்களுக்கு சுற்றி பார்க்குற இடம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் ராமர் பாதம். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்க இடம் ராமர் பாதம். ஸோ நான் ராமர் பாதம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். வாங்க அப்படியே போகலாம். ஸோ இந்த ராமர் பாதம் போகிற வழி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாவது சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கினா இங்கேயே வாங்கிக்கலாம்.
செப்பல்லாம் வந்து நீங்கள் செருப்புலாம் போட்டீங்கன்னா செருப்பு போட்டு போகக்கூடாது, அதனால் செருப்பை இங்கேயே கீழே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 படிக்கிட்ட இருக்கும். நிலை ஏறி போய் தான் நீங்கள் ராமர் பாதம் பார்த்தாகணும். வயசானவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான், அவங்களால மேலே படியேற முடியாது. நம்ம மேலே படியேறி வந்தாச்சு. இங்கே தான் ராமர் பாதம் இருக்குது. நீங்கள் காரெல்லாம் நிப்பாட்டினா இந்த சைடு லெஃப்ட் சைடில் தான் வந்து கார் பார்க்கிங் பண்ண முடியும். காரை வந்து அங்கே கீழே பார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கேருந்து நடந்து வந்தால் தான் இந்த ராமர் பாதம் மேலேயே வந்து உங்களால் ஏற முடியும். இதான் பார்த்துங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சரிங்களா. ராமர் பாதம் இருக்கிற இடமே இதுதான். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நீங்கள் ராமர் பாதத்தை பார்த்துட்டு இங்கே மேலே போனீங்கன்னா அந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத ஒரு வியூ வந்து பார்க்க முடியும். இந்த ராமர் பாதத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுமார் வந்து சஞ்சீவனிக்காக ஒரு மலையை தூக்கிட்டு வந்ததாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மலை தான் இந்த இடம். இந்த ஊரோட பேர் வந்து கெந்தமாதன பருவதம். இந்த மலை மேலே ஏறிட்டு தான் ராமர் வந்து அந்த காலத்தில் வந்து இலங்கையை பார்த்ததா வந்து சொல்லுவாங்க. அவங்க ராமர் வந்து அவருடைய பாதத்தை வச்சு பார்த்தனால தான் அவருடைய பாதம் வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு, கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ராமரோட பாதம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற வந்து செகண்ட் ஃப்ளோர். இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமேஸ்வரத்து சைடு சுற்றி இருக்கிற எல்லாமே பார்க்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவில் கோபுரம் வந்து 4 கோபுரமே அந்த சைடு வந்து நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராமேஸ்வரம் சுற்றி இருக்கக்கூடிய கடல், அந்த காடு இருக்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் தான். கொஞ்சம் என்ன ஒன்று, வயசானவங்க மட்டும் கொஞ்சம் படியேறி வர முடியாது, அது மட்டும் தான் கொஞ்சம் சிரமம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அரை ரூம் மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்துட்டு போகிறவங்க வந்து காசை வந்து காணிக்கை வந்து போட்டு போவாங்க. நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே ₹1, ₹2, ₹3 சொல்லி இந்த மாதிரி காணிக்கை போட்டு போவாங்க. ராமர் பாதம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கீழே வந்து ஒரு அனுமார் கோயில் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சாட்சி அனுமார் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமர் பாதத்துலேருந்து சரியாக 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் கீழே தான் இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனுமார் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்து சீதையை பார்த்துட்டு வந்து இங்கே தான் சொல்கிறாரு, கண்டேன் சீதைன்னு சொல்லி. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து சாட்சி அனுமார் கோயில். உள்ளே பார்த்தீங்கன்னா சாட்சி அனுமார் கோயில் சிலை இருக்கும். உள்ளே வந்து ஃபோட்டோஸும் எடுக்கக்கூடாது, கேமராஸ் எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வெளியே இருந்து அப்படியே எடுத்து காட்டுறேன். அடுத்த இடத்துக்கு போகலாம். இது வந்து தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலேருந்து 5 கிலோமீட்டர் செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வந்து யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே வந்து போலீஸ் பெர்மிஷன் இல்லாமல் யாருமே போகக்கூடாது. அதனால் வந்து இந்த செக் போஸ்ட் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் 5 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் தனுஷ்கோடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் அரிச்சல் முனை. அதாவது இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் எண்டு. தனுஷ்கோடியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே வந்து 2 கடலும் சேர்ற இடம் இருக்குது. ஒரு சைடு வந்து வங்காள விரிகுடா கடலும், இன்னொரு பக்கம் வந்து இந்திய பெருங்கடல். 2 கடலும் சேர்ற இடம் தான் இதுதான் அரிச்சல் முனை. இதுதான் இந்த 2 கடலும் சேர்ற இடம். பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது வங்காள விரிகுடா, இந்த பக்கம் இருக்கிறது இந்திய பெருங்கடல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து எவ்வளோ வேகமாக வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ கொஞ்சம் ஆபத்தானது தான். ஏன்னா இந்த இடம் வந்து முதல்ல பின்னாடி தான் இருந்துச்சு. இப்போ கடல் வந்து ரொம்ப கிட்ட வந்தனால இந்த சைடு கல்லை போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து போர்டெல்லாம் வச்சிருக்காங்க, யாருமே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தடை செஞ்ச இடம், அதனால யாருமே குளிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அந்த சைடு காட்டுறேன், அந்த சைடு எப்படி அலை வருதுங்க. பார்த்தீங்கன்னா கடலோட நீரோட்டம் வந்து எவ்வளோ வேகமாக போகுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மேலே போகிற நீரோட்டத்தை விட கீழே போகிற நீரோட்டம் வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து யாருமே குளிக்கக்கூடாது, ரொம்ப வந்து தடை செய்யப்பட்ட இடம் தான் இது. ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் 18 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா இங்கேருந்து. இங்கே வந்தீங்கன்னா மொபைல் சிக்னல் நெட்வொர்க்கே கிடையாது. ஆனால் வெல்கம் டு ஸ்ரீலங்கா சொல்லி உங்களுக்கு மெசேஜ் கூட வரும். நான் உங்களுக்கு அந்த சைடு காட்டுறேன், அந்த சைடு வந்து எப்படி அலை வருது அப்படிங்கிறத. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. இது வந்து குளிக்கிறதுக்கு வந்து பெர்மிஷனே கிடையாது. இவங்கெல்லாம் தெரியாமல் குளிக்கிறாங்க. இது ரொம்பவே ஆபத்தானதான். இதில் வந்து எவ்வளோ அலை வேகமாக வருதுன்னு பாருங்கள். இந்த சைடு எல்லா சைடுமே கல் போட்டு வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் வர்றீங்கன்னா உங்களோட சேஃப்டியை பார்த்துக்கங்க. ஏன்னா கடலில் குளிக்கிறது வந்து ஆபத்தானது. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வந்தீங்கன்னா சேஃப்டியாக வந்துட்டு போங்க. சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து வங்காள விரிகுடா கடல். அதனால வந்து இது வந்து ரொம்ப அலையே வராமல் நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இதில் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இதுவுமே ரொம்ப நம்பி கீழெல்லாம் இறங்கிட முடியாது. நார்மலாகவே ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட் வரைக்கும் நார்மலாக இருக்கும். அது கீழே போனீங்கன்னா வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால சேஃப்டியாக போங்க.
இது வந்து தனுஷ்கோடியில் வந்து லைட் ஹவுஸ் இருக்கிற இடம். இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பனு. பெரிய ஆளுக்கு போனீங்கன்னா பெரிய ஆளுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து 5 ரூபா டிக்கெட் தான். நீங்கள் வந்து மேலே போய் வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோஸ் இது எடுக்கணும், அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை போய் மேலே போய் குடும்பத்தோடு போய் பார்க்கறனா மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். தனுஷ்கோடியில் நீங்கள் மீன் சாப்பிடணும்னா இங்கே வந்து நிறைய மீன் கடைகள் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் தேவையோ அந்த மீனை சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கண்ணு முன்னாடியே கட் பண்ணி உங்களுக்கு மசாலா போட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் இந்த சைடோ அந்த சைடோ 2 சைடுமே நீங்கள் பார்த்தாலுமே மீன் கடைகள் வந்து நிறையாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடம். இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு தான் இந்த தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அழிஞ்சு போன இடம். அதை அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இதுதான் அந்த தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்த ஆர்ச். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினது எப்படி அழிஞ்சு போய் இன்னமும் வந்து நிற்கிது பாருங்கள். அந்த சைடு இருக்கிறது வந்து வாட்டர் டேங்க் வந்து அதுவும் பார்த்துக்குங்க. அந்த சைடு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து தனுஷ்கோடியிலேருந்து பிளாட்ஃபார்ம் இருந்த இடத்த காட்டுறேன் வாங்க. அப்படியே இதுதான் அந்த தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து. இது வந்து குறைஞ்சது ஒரு 3 அடிக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கும். தண்டவாளம் வந்து கீழே தான் இருக்கும். அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு பார்க்குறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அழிஞ்சு போன இடங்கள் தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தாலுமே சின்ன சின்ன பில்டிங் தான் இருக்கும். தனுஷ்கோடியில் அந்த சர்ச்சு இருந்த இடம். அந்த சர்ச்சு வந்து 1964 சுனாமியில் அழிஞ்சு போனோம். ஸோ நான் அது இருக்குது, அதே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அப்படியே வாங்க பாருங்கள் அந்த சர்ச்சு எப்படி வந்து சுனாமியில் அழிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சுனாமியில் அழிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து மிச்சம் மீதி இருக்கிற இடமே இதுதான். இதை வந்து பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு நினைவு சின்னமாகவே இன்னுமே இருக்குது. தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்க்காம போயிடாதீங்க. இப்போ வந்து முதல்ல வந்து மண் இருந்தனால மக்கள் வந்து போகிற கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பலகைலாம் அடித்து வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறனா பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து சங்கு கடைகள் வந்து நிறையாவே இருக்குது. நீங்கள் ஏதாவது சங்கு ஜாமான் வாங்கணும், பாசி ஜாமான் இந்த மாதிரி எதாவது வாங்கினா இங்கே வந்து நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. எல்லாமே நேச்சுரலான ஐட்டம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சங்கு கடைகள் இருக்கும். நீங்கள் சங்கு சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து விலை குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே இதில் வந்து நிறையா பொருள் எல்லாமே கையாலேயே வந்து ரெடி பண்ணக்கூடிய பொருட்கள் தான். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. தனுஷ்கோடியில் வந்து இந்த மாதிரி சங்க கடை வந்து நிறையாவே இருக்குது. இது வந்து தனுஷ்கோடியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்த இடம். அது வந்து இன்னமும் அதோட ஞாபகார்த்தமாக இருக்குனுங்கிறக்காக திரும்பவும் அதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போஸ்ட் பிட்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வந்து பார்த்துக்குங்க. தனுஷ்கோடியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்த இடம். அடுத்து தனுஷ்கோடியில் இருந்த இடத்த நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ரயில்வே ஸ்டேஷனு, ஆஃபீஸு, அதோட ஹார்பரு, பில்டிங்கு எல்லாமே இருந்த இடம். இது எல்லாமே டோட்டலாகவே சுனாமியில் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த காலத்து பில்டிங்னால இன்னமும் இவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த சைடு நான் ஃபோட்டோ எடுத்தாமல் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஆஞ்சநேயர் கோயில் இருந்த பக்கம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்கோடி இந்த ரயில்வே ட்ராக் அந்த கம்பியெல்லாம் இருந்த இடம் அப்படியே தெரியும். பாருங்கள் அந்த ட்ராக் வந்து எவ்வளோ இதாக இருக்குன்னு. அந்த கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து ட்ரெயின் போய் அந்த இடம் மட்டும் தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் இருக்கும். நான் அப்படியே அங்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது, அதே அப்படி காட்டுறேன். இது வந்து ரயில்வே ஃபேக்ட்ரி இருந்த இடம். இங்கே தான் வந்து ட்ரெயின் வந்து அதோடைய வந்து ரிப்பேர்லாம் எல்லாமே பார்க்கக்கூடிய இடம், சர்வீஸ் பண்ணக்கூடிய இடமே இதுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடுமே ரயில்வே ஸ்டாஃப்ஸ் இருந்த இடம் தான். அந்த பில்டிங் அந்த சின்ன இடம் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த 64 புயல் அழிஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் அந்த இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். நான் அதே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஓடக்கூடாது, விழுந்துருவீங்க. ஓடக்கூடாதியா, போடக்கூடாது. நில்லுங்க. இதுவுமே சுனாமியில் அழிஞ்சு போன இடம் தான். பாருங்கள் இன்னுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்து கட்டிடங்கிறதுனால அவ்வளோ தெளிவாக இருக்குது. இதில் வந்து யூசேஜ் ஒன்றும் இல்லை. அது அப்படியே சும்மா அப்படியே சாதா இடமா தான் இருக்குது. இந்த இடத்துல அப்படியே பார்த்தாச்சு. தனுஷ்கோடியில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். இது வந்து தனுஷ்கோடி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து கோதண்டராமர் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நான் உள்ளே வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோயில். இந்த கோயிலோட வரலாறு என்ன பார்த்தீங்கன்னா, ராமன் வந்து ராவணன் தம்பி விபீஷ்ணர் இல்லையா, அவருக்கு வந்து இங்கே வந்து பட்டாபிஷேகம் பண்ண இடம் இதுதான். அவர் இலங்கையிலேருந்து விபீஷ்ணர் வந்து ராமர் கிட்ட வந்ததுக்கப்புறம் விபீஷ்ணருக்கு வந்து ராமர் வந்து இங்கே தான் பட்டாபிஷேகம் பண்ண இடம். அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து கோதண்டராமர் கோயிலுக்கு பேர். இந்த கோயிலில் வந்து உள்ளே போய் போனீங்கன்னா உள்ளே வந்து ராமர், சீதா, லட்சுமணர் அவங்களோட சிலை தான் இருக்கும். விபீஷ்ணர் வந்துட்டு போனதுக்கான அந்த வரலாறு ஃபுல்லாமே ஃபோட்டோ பிரிண்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதே உள்ளே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து கோயிலோட 4 கோபுரமே அங்கே தெரியும். கோபுரம் மட்டும் இல்லை, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கு, அந்த டவர் எல்லாமே தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளியராக வந்து ராமேஸ்வரம் செய்யறதை வந்து நீங்கள் பார்த்துடலாம். இந்த கோதண்டராமர் கோயிலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். வாங்க போகலாம்.
இப்போ நம்ம வந்திருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடி போகிற பாதை, அதாவது சரியாக வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்கை கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபுல் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஒரு தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சாரோட வீடு. அப்துல் கலாம் சார் அவருடைய வாழ்ந்த வீடு தான் இது. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலேருந்து சரியாக வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லை, அங்கே தான் இருக்குது. அவர் வீட்டில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மியூசியம் வச்சுருக்காங்க. அவர் என்னென்ன அவார்டு இதெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு ஜெராக்ஸ் மாடல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து மியூசியம் வந்து டிக்கெட்லாம் கிடையாது. அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா சங்கு, முத்து மாலை அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கணுன்னா அங்கே போய் கூட வாங்கலாம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் கேமரா வந்து எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் போய் மேலே போய் பார்க்கணும், ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா இந்த சைடும் பார்க்கிங் இருக்குது, அந்த சைடும் பார்க்கிங் இருக்குது. கார் வந்து 2 சைடுமே பார்க் பண்ணிக்கலாம். உங்களை வந்து அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போனேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராமர் தீர்த்தம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லை. மற்ற கோவிலில் சின்ன சின்ன கோயில் எல்லாமே இங்கே பக்கமாக இருக்குது. நான் ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே என்னென்ன கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ராமர் தீர்த்தமும் கிருஷ்ணர் கோயிலும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் தீர்த்தம். ராமர் வந்து இந்த தீர்த்தத்தில் வந்து குளிச்சதுனால ராமர் தீர்த்தம் சொல்லி பேர். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த தீர்த்தத்துக்கு வந்து போகிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு போங்க. கீழே ரொம்ப பாசியாக இருக்கனால சடனாக வலிக்கிறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமர் சீதா அவங்க இருந்த கோவில் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வடநாட்டுக்காரவங்களுடைய சத்திரம் இருக்குது, கிருஷ்ணர் கோயில். அதையும் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இதுதான் ராமர் கோயில். வந்து இது உள்ள வந்து ராமர் சீதா தேவியோட சிலை தான் இருக்கும். இந்த சுற்றி பார்க்குற கோவில் எதுவுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து சாமி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில். இது வந்து குஜராத்காரங்களுடைய தர்மசாலா. அவங்களுடைய அந்த ராமாயணம் சம்மந்தப்பட்ட கதையெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்க நடத்துவாங்க. இது வந்து பிரைவேட் கோயில். இந்த கோயில் மட்டும் 12:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி சுற்றி பார்க்கக்கூடிய எந்த கோயிலுமே வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்குமே அலோடு தான். ஸோ உள்ளே போய் நான் உங்களுக்கு ராமர் கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில், சரிங்களா. உள்ளே வந்து ராமரும் சீதாதேவி வந்து இலங்கையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து தங்கிட்டு போனதாக சொல்லக்கூடிய இடம் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நாகக்கல் வந்து வச்சுருப்பாங்க. நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் கோயில்கிட்ட வந்து பூஜை பண்ணி ஐயரை வச்சு பூஜை பண்ணி இந்த மாதிரி கல்லுகள்லாம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போவாங்க. அந்த நாகதோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நிறையா நாகக்கல் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த 3 கோயில் தான் இருக்குது. அடுத்த இடத்துக்கு நான் போகலாம், வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கிற இடம், சரிங்களா. இது வந்து எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம் கோவிலேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. அதாவது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. உள்ளே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அப்புறம் ஒரு அனுமார் கோயில் வந்து ராமர் பாலம் கட்டி போனது பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து தண்ணிக்குள்ள வந்து உள்ளே மிதக்கும். அது வந்து பார்க்கலாம். ஆனால் உள்ளே பார்க்குறது வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாது. ஃபோட்டோஸ் வீடியோ வந்து எடுக்க பெர்மிஷன் இல்லை. நீங்கள் உள்ளே போனால் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஓன் காரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே பார்க்கிங் பண்ணக்கூடாது, நோ பார்க்கிங் ஏரியா. அதனால் நீங்கள் வந்து வண்டி நிப்பாட்டினா போலீஸ் வந்து வண்டியை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வண்டி நிப்பாட்டாமல் பார்க்கிங் எங்கே இருக்கோ அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு இதை வந்து பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் சைடில் வந்து 2 பக்கமே நோ பார்க்கிங் போர்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா வண்டியை வந்து இங்கே நிப்பாட்ட வேணாம். நிப்பாட்டிங்கன்னா வந்து ஸ்பாட் ஃபைன் உங்களுக்கு போட்டுருவாங்க. அதனால் பார்க்கிங் வந்து அந்த சைடு இருக்கும். பார்க்கிங்கில் நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலும் தண்ணியில் மக்களையும் பார்க்கலாம். இந்த சைடு வந்து நடராஜர் கோயில் இருக்குது, அதையும் பார்த்தோன்னா. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடராஜர் கோயில் இருக்குது, சரிங்களா. இதுவும் ஒரு லோக்கல் ஆசிரமம் மாதிரி தான். நீங்கள் இதையும் பார்த்துடலாம். நீங்கள் இதை வந்து வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுவுமே நோ பார்க்கிங் ஏரியா தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சீதா தீர்த்தம். லட்சுமண தீர்த்தத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து சீதா தீர்த்தம் இருக்கும். இந்த சீதா தீர்த்தம் வந்து இப்போ தான் வந்து வேலை பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா லட்சுமண தீர்த்தம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய தீர்த்தம். ராமர் தீர்த்தத்தை விட இதுதான் ரொம்ப பெருசு. இங்கே வந்து லட்சுமணர் வந்து அவருடைய பாவத்தை போக்குக்காக இங்கே வந்து அவர் குளிச்சு போனால் சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்களில் இதுவும் ஒரு முக்கியமான தீர்த்தம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணிவிட்டு கீழே தீர்த்தத்தை வந்து இறங்கி போய் பார்க்க முடியாது. உள்ளே வந்து சிவலிங்கம் வச்சுருக்கு. அதனால் வந்து சிவலிங்கத்தை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். கீழே வந்து தீர்த்தத்தை இறங்கி வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்திருக்க அந்த லட்சுமண தீர்த்தம் தான் கடைசி. வந்து இதுக்கப்புறம் வந்து லோக்கல் சைட் சைடில் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதில் என்னென்ன வேறு ராமேஸ்வரத்தில் இருக்குங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நன்றி.